நம்மளோட ஒரு ரைட்ஸை வந்து அப்படி ஒருத்தவங்க டிசைட் பண்ணிட்டாங்கன்னு விட முடியாதுல்ல. அப்படி இருக்கு, அவ்வளோதானே தவிர எனக்கு உங்க கூட சண்டை போடணும். ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். வந்த முதல் நாளே ஜாக்லின் கரெக்டாக அவங்களுடைய வேலையை ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு அவங்க கொஞ்சம் பர்ஃபெக்டாக பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு தான் தோணுது. அவங்க சொன்ன வார்த்தை ரொம்ப ரொம்ப கிளியர் கட்டாக இருந்துச்சு. அதாவது பிக் பாஸ் வீட்டை பொறுத்த வரைக்கும் ரைட்ஸ் டு டாக், பேசணும், விளையாடணும், அதுக்கேற்ற மாதிரி நாமினேஷன் பண்ணணும், இதுதான் நமக்கு இருக்க உரிமையே. ஆனால் அதையே வந்துட்டு விட்டு கொடுத்து தான் நல்லா கம்ஃபர்டபுளாக படுக்கணும்னு கிடையாது அப்படின்னு அவங்க சொன்ன வார்த்தை ரொம்ப கரெக்டாக இருந்துச்சு. பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கேர்ள்ஸ் எங்கே படுக்கணும், பாய்ஸ் எங்கே படுக்கணும் அப்படின்றபொழுது தர்ஷா குப்தா முன்னாடி வந்த 4 பேர் ஒன்றா சேர்ந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, கம்ஃபர்டபுள் தான் முக்கியம்னு சொல்லிட்டு அந்த சிங்கிள் பெட்டாக அந்த எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் அதுக்காக அவங்க கொடுத்த விலை என்னென்னா, ஒரு நாமினேஷன் வீக்கில் எந்த ஒரு ஜென்ஸையுமே நாமினேட் பண்ணக்கூடாது அப்படின்றது தான். இதில் கண்டிப்பாக ஜாக்லினுக்கு உடன்பாடே கிடையாது. ஜாக்லினுக்கு மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு உடன்பாடு இல்லை. ஆனால் எங்கடா நைட்டு நம்ம அதே பெட்டில் போய் தூங்கிட்டா அதுக்கு ஜாக்லின் ஒத்துக்கின மாதிரி ஆகிடுமோ அப்படின்னு எதிர்பார்த்து, நான் இதுக்கு பெட்டில் தூங்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முழுக்க பிட்டை விட்டு வெளியே நின்றுட்டு இருக்காங்க. தர்ஷா குப்தா எவ்வளவோ கெஞ்சி கதறி கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க, வாமா இந்த மாதிரி வந்துட்டு உள்ளே போய் தூங்கலாம், நாளைக்கு வந்துட்டு பார்த்துக்கலாம் அப்படி இப்படின்ட்டு நிறைய வந்துட்டு கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. பட் இருந்தாலும் ஜாக்லின் ரொம்ப தெளிவாக வந்துட்டு சொல்லிக்கிட்டே இருக்காங்க, இல்லை இப்போ நான் உள்ளே வந்து படுத்தேன்னா கண்டிப்பாக நான் வந்துட்டு அதை அக்ரி பண்ண மாதிரி ஆகிடுது, நான் அதை ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க. ஆக்சுவலாக சுனிதா தான் இதுக்கு முக்கியமான காரணம். கம்ஃபர்டபுளை வந்துட்டு பார்த்தாங்க. ஸோ அந்த காரணத்தினால தான் தற்போது இந்த பெட்டு வந்துட்டு கேர்ள்ஸுக்கு கிடச்சிருக்கு. பட் ஜாக்லினுக்கு மட்டும் இல்லை, இன்னும் 2-3 பேருக்கு உடன்பாடு கிடையாது. ஆனால் ஜாக்லின் அந்த கொள்கையில் அப்படியே விடாப்படியாக நிற்கிறாங்க. ஜாக்லின் தான் மற்ற பெண்கள் எல்லாத்துக்குமே வாய்ஸ் கொடுக்க போகிறாங்க அப்படின்றது ஆண்களுக்கும் தெளிவாகவே தெரியுது. அவங்களும் இதை பயங்கரமாக டிஸ்கஸ் பண்ணி வந்துக்கிட்டு இருக்காங்க. பட் எண்ட் ஆஃப் த டே பிக் பாஸ் சொல்கிறது தான் முடிவு. இப்போது முதல் நாளே போயிட்டு பெண்கள் அதை படுத்ததுனால இதுக்கப்புறமா அதை மாற்றவே முடியாது. இதை தான் விஜய் சேதுபதியும் சொன்னார், அந்த முடிவு எடுக்கப்பட்டாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது தெரியாமல் ஜாக்லின் வந்துட்டு நடுராத்திரி இப்படி பயங்கரமாக புலம்பிட்டு இருக்காங்க. சும்மா மீது போட்டு செய்திகளை கூட தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் இதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் நீங்கள் பதிவு செய்யலாம்.